ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஜனநாயகன் படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் டிஎம்மாக இருக்கட்டும் மெசேஜ் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் நியூஸில் கூட ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. டெக்கன் ஹெரால்டில் ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு வந்திருக்குது. அதில் ஜனநாயகன் February 6 ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்னனாலும் எழுதலாம், அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதில் ஆக போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ட்விட்டரில் சில பேர் இருந்துகிட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் கம்பெனி அடுத்த ஸ்டெப் எடுக்கல, அவங்க லீகலாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் இன்னமும் சென்சார் போர்டுக்கே அவங்க திருப்பி படத்தை அனுப்பல அப்படிங்கிறாங்க. சோ நிறைய கன்ஃபியூஷன். ஒரு விஜய் ஃபேனா எனக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய விஜயனா ஃபேன்ஸுக்கும், ஒரு விஜய் ஃபேனா இருக்கணும்னு நீங்க அவசியம் இல்லை. எப்படி பார்த்தாலும் ஜனநாயகன் படம் நிறைய பேர் ஹைப் ஆகி பொங்கலுக்கே வெயிட் பண்ணியிருப்பீங்க. அந்த படம் என்னதான் ஆச்சுங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா எனக்கும் 100% யாருக்குமே ஆக்சுவலா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத நான் உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் பத்தி மட்டும் கிடையாது. நீங்க ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், தங்க விலையா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்துல நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு யூடியூப் ஹோம்ல காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் முதல்ல கையில் இருக்குது. அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அடுத்த வேலையை போக ஆரம்பிக்கலாம். இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் தான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் பாயிண்ட். இது என்னன்னா, 18th டிசம்பர் அன்னைக்கு படத்தை சென்சாருக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. 22nd டிசம்பர் அன்னைக்கு ஒரு மெயில் சென்சார் போர்டுல இருந்து ஜனநாயகன் டீமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மெயில் தான் இந்த மெயில்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிபிகேட் தரோம் அப்படின்ட்டாங்க. இந்த மெயில நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் நடக்குது, அதுக்கப்புறம் படம் ப்ரமோஷன் வேர்ல்டு ஃபுல்லா நடக்குது. எங்கெல்லாம இன்டர்நேஷனலா மற்ற கண்ட்ரியிலலாம் காருக்கெல்லாம் ஜனநாயகன் போஸ்டர் ஓட்டுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகல, என்ன சர்டிபிகேட் வரல. இப்போ முதல்ல இந்த மெயில்ல என்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும்னா, இந்த மெயில தான் ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே முதல்ல கோர்ட்ல போய் சொல்றாங்க, இங்க பாருங்க எங்களுக்கு தரோன்னு சொல்லி மெயில் போட்டிருக்காங்க, இப்போ தராம இருக்காங்கன்னு சொல்லி போய் காமிக்கிறாங்க. முதல்ல இந்த மெயில்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மெயில்ல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் CBFC மேல போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே டு வெங்கட நாராயண கொங்கானி, அது KVN ப்ரொடியூசர், அவங்களோட பேரு. இந்த சைடு சாஸ்திரி பவன் சென்னை எல்லாம் போட்டிருக்காங்க. டேட் 22nd. அப்ளை பண்ணது இன்னைக்கு 18th. 22nd மெயில் வந்துருச்சு சென்சார் போர்டு கிட்ட இருந்து. 18th அன்னைக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி டிசம்பர் 18th அன்னைக்கு படத்துக்கு சென்சார் தாங்கன்னு சொல்லி அப்ளை பண்றாங்க. 22nd மெயில் வந்துருச்சு. அந்த மெயில்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, சார் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அப்ளிகேஷன், நீங்க CBFCக்கு எங்க சென்சார் போர்டுக்கு 18ஆம் தேதி இந்த மாதிரி ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சர்டிபிகேட் கேட்டு அப்ளை பண்ணிருக்கீங்க. அதுக்கு நாங்க எக்ஸாமினிங் கமிட்டி வச்சு படத்தை பார்த்துட்டோம்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் த போர்டு ஹேஸ் கம் டு த கன்க்ளூஷன். போர்டுனா என்ன, மொத்த CBFC தான் போர்டே. அவங்க மொத்தமா போர்டுன்னு சொல்லி பேசுறாங்க. இதை அவங்க கோர்ட்ல கூட ஒரு பாயிண்டா எடுத்து வச்சாங்க. பாருங்க, மெயிலேயே போர்டே டிசைட் பண்ணிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. சோ அதுல லிட்டரலா மெயில்ல என்ன இருக்குன்னா, நான் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கூட வாசிக்கிறேன். ஐ எம் டைரக்டட் பை த போர்டு to inform you that the film has been viewed by the examining committee. போர்டு உங்ககிட்ட சொல்லுது, இந்த மாதிரி எக்ஸாமினிங் கமிட்டி பார்த்துட்டாங்க. the போர்டுங்கிறது வேற யாரும் இல்ல, சென்சார் போர்டு தான். and the board has come to the conclusion that the film is suitable for unrestricted public exhibition. போர்டு இந்த படத்தை எல்லார்கிட்டயும் காமிக்கலாம்ங்கற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. with an endorsement of caution that the question as to whether any child below the age of 16 may be allowed to see the film could be considered by the parents. Basically UA 16 நாங்க கொடுக்கிறோம் முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்குது. ஓகேவா? பட் கன்சிடர்ட் பை பேரண்ட்ஸ். பட் அதுக்கு நீங்க சில எக்ஸெப்ஷன், நீங்க சில கட் எல்லாம் மேக் பண்ணும், சில மியூட் எல்லாம் மேக் பண்ணும். அந்த மாதிரி you are accordingly requested to carry out the given excisions and modifications. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனால் உங்களுக்கு UA 16 சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு போர்டு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில்ல கண்டென்ட் இருக்குது. இதெல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா படத்தை நீங்க அன்ரெஸ்ட்ரிக்டடா எல்லா இடத்துலயும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே இன்னொன்னு இருக்குது. The above decision has been taken ஆஃப்டர் நீங்க அப்ளை பண்ணது, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில்ல இருக்குது. ஸோ இவ்வளோ டீடைல்டா இந்த மெயில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் 22nd இந்த மெயில் வந்திருக்குது. படம் ரிலீஸ் Jan 9th. அதுக்கப்புறம் தான் படத்துக்கு ப்ரொமோஷன் நடக்குது. பெருசா மலேசியால ஆடியோ லான்ச் நடக்குது. படத்துக்கு வேர்ல்டு ஃபுல்லா ப்ரொமோஷன் நடக்குது. அதுக்கே பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வரல. ஏன் நடுவில் என்ன ஆயிடுச்சு, இந்த மெயில் ப்ரொடியூசருக்கு போயிடுச்சு. ஆனா Jan 3rd or 4th வரைக்கும் ப்ரொடியூசருக்கு தெரியாதது என்னன்னா, இந்த மெயில் போய் 2-3 நாள்ல இந்த படத்தை பார்த்த இந்த எக்ஸாமினிங் கமிட்டின்னு ஒருத்தங்களை சொல்றாங்கல்ல, இந்த எக்ஸாமினிங் கமிட்டிங்கிறது ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் கட் பண்ணலாம், இதெல்லாம் படத்தை கொடுக்கலான்ட்டாங்க. அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில இருக்கிற ஒருத்தர் அவர் சேர்மனுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த மெயில்ல அவர் என்ன சொல்றாரு, இல்ல படத்துல ராணுவம் சம்பந்தமா சில காட்சிகள் இருக்குது, அப்புறம் மத பிரச்சனைகள் சம்பந்தமா சில காட்சிகள் இருக்குது, இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் சேர்மன் கணிச்சிருக்காரு. சேர்மன் இந்த கம்ப்ளைண்ட்
அங்கீகரிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் வந்து நீங்க ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது ப்ரொடியூசருக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும். ப்ரொடியூசருக்கு இது இன்டிமேட் பண்ணப்படவில்லை. ஸோ ப்ரொடியூசர் என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போய் இல்ல படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணணுங்க, இது வந்து லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம கொண்டு வந்துட்டாங்கன்னு உடனே ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து பண்ணலாம், இது தேவையில்லாம நடக்கிற ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணலாங்க அப்படின்ட்டு. அதை அப்பீல் பண்ணி ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போறாங்க. அங்க வந்து இல்ல முதல் ஜட்ஜ் வந்து மொத்த கேஸையும் முழுசா கேட்கல, அதனால அவங்க முழுசா கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் போய் கேட்டா இல்ல பெஞ்ச் சொல்றதே கேளுங்கட்டாங்க. மறுபடியும் எங்க வருது, ஆரம்பிச்சதுக்கே வந்துருது. அதுக்குள்ள ப்ரொடியூசர் வந்து சிங்கிள் ஜட்ஜ், பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட், மறுபடியும் சுப்ரீம் கோர்ட், பெஞ்ச், சிங்கிள் ஜட்ஜ், இப்படியே போன இடத்துல ரிவர்ஸ் அப்படியே வந்துடுறாங்க. வந்து இப்போ ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறாங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து லாஜிக்கலா நம்ம போன வீடியோலயே பேசினது என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது. ஏன்னா மறுபடியும் இப்போ என்ன கோர்ட் சொல்லுதுன்னா, நீங்க அலசி ஆராய்ஞ்சு சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கிறதெல்லாம் கேட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், உடனே எல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்கன்ட்டாங்க. ஆனா we are in a crucial time. ஏன்னா பிப்ரவரி மாசம் ஆயிடுச்சு. ஏப்ரல்ல எலெக்ஷன்னா, மார்ச்ல மேபி அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப பெரிய சேலஞ்சு. பிப்ரவரி கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறப்போ அதை வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அதில் ஜெயிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே நீங்கள் அங்கே மட்டும் நீங்கள் வந்து எங்கள் சைடு கேட்காம நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்களா, அங்கேயும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்சார் போர்டு கேவியட் போட்டிருக்காங்க. ஜனநாயகன் ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேவியட் போட்டிருக்காங்க. இது வந்து அப்போசிஷன் சைட் ஜென்ரலாக பண்ணுவாங்க, ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஒரு 10 கேஸ்ல ஒரு 8 தடவை பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் போகவில்லைன்னு அட்லீஸ்ட் இந்த நொடி வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்போ ப்ரொடியூசர்ஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இமீடியட்டா போலனா ஆர் தே பிளானிங் டு கோ பேக் டு சென்சார்? இப்போ சென்சாருக்கு திருப்பி போகிற ஆப்ஷன் ப்ரொடியூசர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு அவங்க வந்து கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணி இல்லை கேஸை வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்சார் போர்டுக்கு திருப்பி போகலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லீகல் ஆப்ஷனே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து முதல்ல மறுபடியும் இல்லை சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி வந்ததுக்கப்புறம் சிங்கிள் ஜட்ஜுக்கிட்டே நீங்கள் அலசி ஆராய்ந்து கேட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சென்சார் போர்டு இருந்துக்கிட்டு பெஞ்சுக்கு போய் அதை அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்பீல் பண்ணி படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த லீகல் ப்ராசஸை இழுக்கணும்னா இழுத்துக்கிட்டே போகலாம். அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்டா அது ப்ரொடியூசர்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதை எதிர்த்து கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கலாம். பட் கோர்ட் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஃபேவரபிளா டீமுக்கு தேவையான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால ப்ரொடியூசர்ஸ் அந்த ஆப்ஷன் எடுப்பாங்களாங்கிறதும் தெரியல. பட் ஆனால் அது ஒரு டிச் எஃபர்ட். இந்த சிவாஜி படத்தில் சொல்லுவாங்கல்ல, இங்கே இந்த நாட்டில் எங்கேயாவது நான் வந்து போய் கேஸ் போட்டு நீதி நேர்மையை நான் போய் எடுக்க போறேன் அப்படின்னு நினச்சி ப்ரொடியூசர்ஸ் அங்கே போகிறாங்களா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் த மோஸ்ட் ஃபீசிபிள் ஆப்ஷன், ஓகேவா, மறுபடியும் சென்சார் போர்டுக்கு போய் சென்சார் போர்டு கிட்ட என்னங்க உங்களுக்கு இப்போ ரிவிஷன் கமிட்டியில் படத்தை பார்க்கணும், அவ்வளோதானே, இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை கொடுக்கலாம். அப்படி அவங்க படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓகே, இப்போ என்ன அவங்க சொன்னாங்க, முதல்ல எங்களுக்கு வந்து ஆர்மியில் ஆள் வேணும், ஏன்னா ஆர்மி சம்மந்தமாக இருக்கிறதுனால ஆர்மி எக்ஸ்பர்ட் வேணும். ஓகே ஃபைன். மத பிரச்சனைகள்லாம் வந்து படத்தில் காமிக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்பர்ட் வேணுமா, ஓகே வைங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் சென்சார் பண்ணுங்க. போன டைம் 12 கட்டு 20 கட்டு சம்திங், இந்த தடவை 100 கட்டு கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, மேபி இருக்கலாம். ஏன்னா அதில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தானே மறுபடியும் கொடுங்கிறாங்க. அந்த கட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் மறுபடியும் யூஏ கிடைக்குமா இல்ல ஏ கிடைக்குமா தெரியாது, என்னனாலும் நடக்கலாம். பட் இந்த ரூட்டையும் எடுக்கலாம். அவர் பாசிட்டிவாவும் முடியலாம். நான் வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவா போகணும்னு அவசியம் இல்ல. சென்சார் போர்ட் பார்த்துட்டு இல்ல பிரச்சனை இல்லன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது எந்த நொடி என்ன நடக்கும்னு. ஏன்னா நம்ம சென்சார் போர்டோட ஒரு போர்டுக்குள்ள இது போயிடுது. ஓகேவா, இது கோர்ட் கிடையாது. கோர்ட்ல கூட வந்து மேபி இதுதான் பாக்குறப்பமே இந்த கேஸ் இப்படி தான் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு ஏதாவது நம்ம பேச முடியும். இது போர்டோட டிசிஷன். நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு மெயில் போட்டிருக்காங்க. இந்த மெயிலே நான் உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். பட் சேர்மன் வந்து நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்த முடியும். ஸோ இந்த போர்டு என்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 வீக்ஸ்க்குள்ள வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம்ங்கிறது தான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஈவன் ஃபார் அ டஃப் ஃபிலிம், ஓகேவா, இல்லை இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு யாராவது உள்நோக்கத்தோடு நினைக்கிறாங்கிற பட்சத்தில், ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் பேசப்படுது, அப்படி நினைத்தால் கூட ஒரு 6 to 8 வீக்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஆகணும். எதையாவது கட் பண்ணுங்க பண்ணலன்னு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது அவங்களோட ரூலே அப்படிதான் சொல்லுது. சென்சாரோட ரூல்ஸே இவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனா அப்படி வாங்குற சர்டிஃபிகேட்டை வந்து படத்தை உடனே ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் சேலஞ்ச் இருக்குது. ஏனால் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், ஆர் ஈவன் மே மாசம் கூட வச்சுக்கோங்க, ஏப்ரலுக்குள்ள அப்போ சர்டிஃபிகேட், ஏப்ரல் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மொத்தமே வந்து இன்னும் ஒரு 50 டேஸ்க்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்றதுல ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ
இதெல்லாம் வந்து படத்து முன்னாடி ப்ரொடியூசர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். அண்ட் இப்போ வந்து அவங்க பாலிடிக்ஸ்குள்ளே வேற வராங்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிப்பாங்க. இது எல்லாமே இன்வால்வ் பண்ணி தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். எனக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி, இந்த தானோஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்வார்ல இந்த எண்டு கேம்ல மார்வல் படத்துல, அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு சென்சார் போர்டு கிட்ட பேசி, சென்சார் போர்டு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணி சர்டிபிகேட்டை வாங்கி படத்தை பெரிய கட் இல்லாம காப்பாத்தி சுமூகமா ரிலீஸ் பண்ணாங்கனால் படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆகும். பிப்ரவரிக்குள்ளான இது நடக்கணும். பிப்ரவரியை தாண்டிடுச்சுனால் மறுபடியும் லீகலா போய், எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லாஸ்ட் டிச் எஃபர்ட் போடுவாங்களா இல்லைன்னு தெரியல, இது வரைக்கும் பண்ணல. பட் அவங்க அட்வான்ஸா இருக்காங்க. சென்சார் போர்டு வந்து கேவியேட்டை வாங்கிட்டாங்க, போட்டு இல்ல எங்களை கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது. அப்போ சென்சார் போர்டு வந்து கோர்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபைட்டிங் மோட்ல தான் இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க ஆக்ஷன் வந்து இல்லைன்னா அவங்க போய் கேவியேட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, நார்மலா போடுவாங்கன்றதாலும் அவங்க இவ்வளோ அட்வான்ஸா மறுபடியும் ஒரு இண்டிபெண்டன்ட் போர்டு வந்து இவ்வளோ கேவியேட் போட்டு நான் அட்லீஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து சென்சார் போர்டு வந்து இதை கோர்ட்டுன்னா நாங்கள் சண்டை போட்டு பார்த்துட்டுறோங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் எக்ஸப்ட் ஃபார் சிங்கிள் ஜட்ஜ் எதுவுமே ஜனநாயகனுக்கு ஃபேவரபுளாகவும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. ஹைகோர்ட்லையும் சரி, சுப்ரீம் கோர்ட்லையும் சரி. ஸோ இப்படி இருக்கிறப்போ மேபி டீம் வந்து கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே மறுபடியும் வந்து நாங்கள் சென்சாருக்கே அனுப்புறோம்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஆனால் அந்த டெசிஷன் எடுக்கணும்னா இந்நேரம் எடுத்துருக்கலாம். அவங்க ஏன் இன்னும் அட்லீஸ்ட் நம்ம அந்த மாதிரி எதுவும் நியூஸ் பார்க்கல, அந்த மாதிரி போகுதுன்னு ஏன் அப்படின்னு தெரியல. அட் தி சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் நிறைய ஸ்பெகுலேஷன் வருது. February 6th 5th ஒரு விஜய் ஃபேனா எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்து காலையில் இந்த நியூஸ் தான் பார்த்தேன், ரொம்ப ஹைப்பான. ஆனால் வந்து கொஞ்சம் தேடி பார்க்குறப்போ கொஞ்சம் தெளிவில்லைன்னு தெரியுது. நான் ஏன் இந்த வீடியோ மொத்தமாக மேக் பண்ணேன்னா, ஒரு ஃபேனா நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன மதன் பெருசாக ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. அது ஒரு ஃபீலிங். இந்த 90sல 2000sலாம் வளர்ந்தவங்களுக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தேட்டருக்கு போனீங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு போகிறது ஒரு ஹீரோவோட படமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எல்லாமே ஒரு ஹீரோ. அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஹீரோ. சில பேருக்கு அது தலையாக இருக்கலாம், சில பேருக்கு தளபதியாக இருக்கலாம், சில பேருக்கு சூப்பர் ஸ்டார். எனக்கு வந்து தளபதி. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரியே அவங்க தான். ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரியெல்லாம் நம்ம திரும்பி பார்க்குறப்போ நம்ம பண்ண பிரச்சனையில இருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுலேருந்து, ஃபேமிலியோட இருந்ததுலேருந்து, லவ் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு விஜய் பட் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் அப்படி தான் ஃபார்ம் ஆவாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டு போறாரு. லாஸ்ட் டைம் உள்ள போய் செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தெரியிறப்போ, இல்லை எப்போ நடக்கும்னு தெரியுது. இல்லைன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அதையாவது ஏதாவது மைண்டை மேக்கப் பண்ண முடியும். இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிற குழப்பம் இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. காலையில் இந்த மாதிரி சில நியூஸை பார்த்துட்டு சில ஸ்பெகுலேஷன்லாம் பார்க்குறப்போ கிடைச்சிருமான்னு ஹைப் இருக்குது. அப்புறம் சில ட்வீட்லாம் பார்க்குறப்போ இம்ரானுல்லா அவங்க வந்து அதை ரொம்ப ஃபாலோ பண்ணி ட்விட்டரில் போட்டுட்ருக்காங்க. அவங்க போடுறதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா நடக்கலையான்னு சொல்லி டவுன் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு நான் மக்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிற விரும்புறது என்னன்னா, தெரிலங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரே ஹோப், நான் சொன்ன மாதிரி இந்த மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் சென்சார் போர்டும் ப்ரொடக்ஷனும் அமிக்கபிளாக ஒரு ஜோனுக்கு வந்துட்டாங்க நாள் படம் ரிலீஸ் ஆகும். இல்லைனா இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். எனக்கு என்ன புரியலன்னா, எத்தனையோ படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் ஏன் ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை? இந்த விண்ணை தாண்டி ஒரு வயலில் சொல்கிற மாதிரி உலகத்தில் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, நான் ஏன் ஜெஸ்ஸியை காதலிக்கணும்? அந்த மாதிரி எத்தனையோ படம் இருக்குது. 5000 படமா நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க வருஷத்துக்கு. ஏன் ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை? ஒரு ஊரே எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஒரு ஸ்டேட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுது, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு படம், அதுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? புலம்பி தீர்த்திருக்கேன்ல, ஃபீலிங்ஸ் உள்ள ஃபுல்லாக உள்ள இருக்குது. எனக்கு இந்த படம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் போக எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். அதையும் என்னால் எதுவும் சொல்ல முடியல, பேச முடியல. ஹோப்ஃபுல்லி எல்லாம் சரியாகணுங்க. பட் அது வரைக்கும் ஒரு என்ன சொல்லு பார்ப்போம். ஓகே, பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விஜய் ஃபேன் என்ன மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் கிளாரிட்டி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த மெயிலை வந்து சொல்லுங்கள். இந்த மெயில் தான் எல்லாத்துக்கும் மூலதனம். அதை தான் நான் மெயினாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனிவே, சியர்ஸ், டேக் கேர், பாய் எம்ஜிஸ்.